வணக்கம், வெல்கம் டு மகிழ் வித்து மகிழுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். தேங்காய் பால் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை இது மாதிரி கீரியும் போட்டுக்கலாம், இல்லை துருவியும் சேர்த்துக்கோங்க. தேங்காவை எப்படி இந்த மாதிரி கீரி ஈஸியாக போடுறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இந்த வீடியோவோட கடைசியிலையும் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் எடுத்துகிட்டு சர்க்கரை சேர்த்தோன்னா சர்க்கரை சீக்கிரமாக கரையாது. அதனால் அரைக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றும் போது தேங்காயிலேருந்து பால் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்காவை சூடு பண்ணும்போது தான் அதில் இருக்க குட் கொலஸ்ட்ரால்லாம் பேட் கொலஸ்ட்ராலாக மாறும். அப்படியே அதை அரைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. வாய்ப்புண், அல்சர் இதெல்லாம் இருக்கிறவங்க தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே குணமாயிடும். இதை திருப்பி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பால் எடுத்துட்டேன். ஆனால் இன்னமும் திக்காக தான் இருக்குது பால். நான் இதில் 3வது பால் எடுக்க போகிறேன். இது 3வது பால். ஃபஸ்ட்டு பால் எடுத்த மாதிரியே அதே அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த தேங்காய் பால் இடியாப்பம், ஆப்பம் மேலெலாம் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆப்பம் ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமானது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரசித்து ருசித்து மகிழுங்கள். நன்றி.